மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 to 19 வருகிற வசனத்தை ஆதாரமாக கொண்ட, அதாவது குணமளிக்கும் திரும்ப வாழ்வளிக்கின்ற வழித்தடங்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாகவே இந்த 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இது நாசரேத் ஊர் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 16ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நாசரேத் ஊர் அறிக்கை அப்படின்வாங்க. இங்கிலீஷில் இது நாசரேத் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியோ இல்லைன்னா ஒரு இயக்கமோ அவங்களுக்கென்று ஒரு கொள்கை வைத்திருப்பார்கள். இந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் செயல்படுகின்றோம். இப்போ அண்ணா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணாதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்வாங்க. அதே போல் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு இது இருக்கிறது. இப்போ இதே மருத்துவமனைகளை பார்த்தீங்கன்னா சிஎம்சி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி அப்படின்வாங்க. இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களை இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி, ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வார்த்தையை சார்ந்துதான் எங்களுடைய சேவையோ எங்களுடைய திருப்பணியும் அமையும் என்பதுதான். இது இப்போ எலெக்ஷன் வரப்போது அடுத்த வருஷத்துல. அப்போ கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று விடுவாங்க, மேனிஃபெஸ்டோ. நாங்கள் ஆட்சியில் வந்தால் இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் மக்களுக்கு ஏற்படுத்துவோம், இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் சொல்லி அரசியல் ரீதியாக சில அறிக்கைகள் விடுவாங்க. அதுக்கு பேர் த புக் ஆஃப் மேனிஃபெஸ்டோ அப்படின்வாங்க, அறிக்கை புத்தகம் அப்படின்வாங்க. அதுபோல இயேசு தன்னுடைய ஊழியத்தின் அறிக்கையை இங்கே வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இதுக்கு என்ன பேருனா நாசரேத் மேனிஃபெஸ்டோ, நாசரேத் ஊரின் அறிக்கை. அவர் தான் பிறந்து வளர்ந்த நாசரேத் என சொல்லப்பட்ட ஊரில் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ரைட். இந்த பகுதியை குறித்து நம்ம ஆழ்ந்து சிந்திப்பதற்கு முன்பாக நாசரேத் அப்படின்ற அந்த பகுதியை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாசரேத் அப்படின்றது ஒரு கிராமம் அல்ல, இது ஒரு நகரம். இது என்னது, ஒரு கிராமம் அல்ல. இட்ஸ் நாட் அ வில்லேஜ், இட்ஸ் அ சிட்டி ஆர் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்றாங்க. இல்லைன்னா ஒரு நகரம் அப்படின்ற மாதிரி, ஒரு டவுன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது இங்க கிட்டத்தட்ட 20,000 பேர் மேற்பட்டவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த நகரம் என்பது. அதே போல இந்த வரலாற்று ரீதியாக இந்த இடம், இப்போ இயேசுவை ஒரு மலையின் உச்சியில் நிற்க வைக்கிறாங்க பாருங்க, கடைசி வசனத்துல, இந்த 30ஆம் வசனத்துல வாசிங்களேன். 20 ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு. அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நாசரேத் ஒரு சமவெளி இடம் அல்ல, மலையின் மீது இருக்கக்கூடிய, அதுல அழகா சொல்றாங்க பாருங்க, அந்த சிகரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிற அந்த செங்குத்த. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த, அப்போ செங்குத்தான ஒரு மலையின் சிகரத்தில் நாசரேத் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த நாசரேத் பொறுத்த மட்டும் அது சமவெளி அல்ல, அது மலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பட்டணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதோடைய வரலாற்று ரீதியாக ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதி அவங்க மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இந்த வேதாகமத்தின் வரலாற்றிலும் திருமறை வரலாற்றிலும் ரொம்ப சிறப்பான பகுதியாக நிறைய காரியங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். நாசரேத்துக்கு அடிவாரத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா தெபோராலும் பாராக்கும் சண்டை போட்ட ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த இடம் தான் அப்படின்றாங்க. இவர் ஜெயிச்ச இடம் யாரு, கிதியோன் போர்ல ஜெயித்த இடமும் அங்கதான்றாங்க. இன்னொன்னு சவுலுடைய அழிவும் அங்கதான் நடைபெற்றது, அந்த பள்ளத்தாக்குல அப்படின்றாங்க. இன்னும் சொல்ல போனா அது சுற்றிலும் ஒரு பகுதியில தான் அந்த நாபோத்துடைய அந்த திராட்சை தோட்டமும் அமைந்திருக்கு அப்படின்றாங்க. இன்னொன்னு, இங்க இயேசு எலியாவை பற்றி பேசுகிறார்ல. எலியா யார் வீட்டுக்கு போனாருன்னு,
சாரிபாத் வீட்டுக்கு போனார்ல, ரைட், அவர் பயணப்பட்டு போன இடமும் இந்த இடம்தான் அப்படின்றது வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் நாசரேத் வந்து திருமறையில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிற இடமா இருக்கிறது. நீங்க நாசரேத்ன்றது வந்து புதிய ஏற்பாட்டில் தான் அந்த பேர் பார்க்க முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து அதுக்கான பேர் வந்து வேற வேற பேர்களில் அந்த பள்ளத்தாக்கும் அந்த இடமும் அழைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ரைட், இப்போ நமக்கு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரியம் வந்து எருசலேம் ஒரு மலை, எருசலேம் வந்து ஒரு மலையின் மீது இருக்கிறது தேவாலயம், ரைட்டுங்களா? அதே போல நாசரேத்தும் ஒரு பள்ளத்தாக்கோ இல்ல சமவெளி அல்ல. நாசரேத்தும் என்னன்னா ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் தான். இந்த புரிதலோடு நம்ம தொடர்ந்து இந்த 16ஆம் வசனத்துக்குள்ளாக நாம் போலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ரைட், இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம், அவர் வளர்ந்த ஊர் நாசரேத். அதனால்தான் அவர் என்னன்னு சொல்றாங்க, நசரேன். இங்க என்னன்னா நிறைய பேருக்கு போதகர்களே அந்த தப்பு பண்றாங்க, இயேசு நசரேன் நசரேன் அப்படின்றாங்க. அவர் ஏன் நசரேன்னா, அவர் நாசரேத்துல பிறந்ததுனால தான் நசரேன். அவரு நசரேன் விரதம் வைக்கிறவர் அல்ல. ஏன்னா சிம்சோன் வந்து நசரேன் விரதம் இருந்தவர். நசரேன் விரதம்னா அதுனா முடி வெட்ட மாட்டாங்க, தாடி எடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து அந்த செலிபஸில் இருப்பாங்க. அதாவது உறவுல திருமண வாழ்க்கையில ஈடுபட மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய தங்களுக்கான ஒழுக்க நெறிகளை வைத்துக் கொள்ளுகிறவர்கள் இந்த நசரேன் விரதம் இருக்கு. சிம்சன் என்ன பண்றாரு, அந்த தேனை சாப்பிட்றாரு. எந்த தேன் சாப்பிட்றாரு? செத்து போன மிருக. அதெல்லாமே அந்த விரதத்துக்கு அந்த நோன்புக்கு எதிரானது. ரைட், நிறைய பேர் இதையும் அதை என்ன பண்ணிடுறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வேற அது வேற. அவர் நாசரேத்தில் பிறந்து வளர்ந்ததுனாலதான் அது என்னது, நசரேன். ரைட்டுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட், இப்ப நாசரேத்தில் பிறந்து வந்த இயேசு வழக்கத்தின்படி ஜெபாலயத்துக்குள் பிரவேசித்து வாசிக்க தொடங்கி, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அல்ல, சுருள் கொடுக்கப்படுகிறது, ரோல் கொடுக்கப்படுகிறது. ரைட்டா? இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, நான் வெளியில இருக்கிற பிக்சரை சொல்றேன். ஏசு அதை வாங்கி படிக்கிறார். அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட கொடுக்கிறார்ல, அவர் பேர் என்ன தெரியுங்களா? அதுல இருக்கு, ஒரு குறிப்பு இருக்கு. எனக்கு தெரியல இதுல இருக்கான்னு தெரியல. 20ஆம் வசனத்துல வாசிங்க. ரைட், இங்க பணிவிடைக்காரர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்டுங்களா? திருவிழியத்துல எடுத்து பாருங்க. 20ஆம் வசனம். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து. ரைட், இந்த ஏவலரிடம் அப்படின்றவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேர் வந்து ஊழியக்காரர் அல்ல, அவர் வந்து சாசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர் தான் என்ன பண்ணுவார்னா, அந்த மக்களை வந்து ஜெபாலயத்துக்கு அவங்கள உள்ள வரும்போது அவங்களை வந்து வழி நடத்துகிறதும், அந்த சினகாகை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், ஓய்வு நாளை குறித்து இந்த எக்காலம் ஊதி 3 முறை எக்காலம் ஊதுறோம் ஓய்வு நாள் அன்னைக்கு. அதை ஊதி அந்த ஓய்வு நாளை தூய்மைப்படுத்துகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறவர் தான் இந்த ஏவலர், அவருடைய திருப்பணியாக இருக்கிறது. ரைட், இவருடைய வேலை என்னன்னா, அங்க வந்து வேதபாரர்கள் இல்லைன்னா அந்த ஞானவான்கள் அந்த போதிக்கிறவங்க வரும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர் தான். அதே போல இவர் தான் இந்த ஜெப ஆலயத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர். ஏற்கனவே ஒரு ஜெப ஆலய தலைவர் நம்ம பார்த்திருப்போம், எவீர். ரைட்டுங்களா? அவரு வந்து வேற, தலைவர்ன்றது வேற. இவர் வந்து அந்த ஜெப ஆலயத்துக்கான பொறுப்பாளர். ரைட்டுங்களா? இப்போ இந்த பொறுப்பாளர் இயேசுவுக்கு அந்த சுருளை எடுத்து கொடுக்கிறாரு, அதை வாங்கி வைக்கிறாருன்னா அந்த ஜெப ஆலயத்தில் இயேசு முக்கியமானவராக இருக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இயேசு வந்து எந்த குழுவை சார்ந்தவர்னா பரிசேய குழுவை சார்ந்தவர். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு என்ன புத்தகத்தை படிக்கிறாரு? ஏசாயா. ஏசாயா எதுல வருது? தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்கு. சதுசேயர்கள் ஏசாயாவை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இயேசு ஏசாயாவில இருந்து கற்று தருகிறார் என்றால், இயேசு எந்த குழுவை சார்ந்தவர்?
பரிசேய குழுவில் வளர்ந்தவராக அந்த இதை சார்ந்தவராக இருக்கிறார். ரைட்டுங்களா? இப்ப அடுத்தது பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, நம்ம ஊர்ல தான் ட்ரெடிஷன் என்னன்னா இப்படி மைக்க பிடிச்சி நின்று பேசுறது. ஆனா அவங்க ஊர்ல வந்து படிக்க தான் நிற்பாங்க, பைபிளை படிக்க தான் நிற்பாங்க. ஆனா பிரசங்கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நடுவுல ஒரு சேர் இருக்கும். அதுல வந்து அந்த ஆயர் இல்ல, அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிற அந்த முக்கியஸ்துவர் அதுல உட்கார்ந்தாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்து போதிக்க போறாருன்னு அர்த்தம். அவர் என்ன பண்ண போறாரு, போதிக்க போறாரு. நீங்க அதனாலதான் அந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. கொடுத்து கொடுத்து உட்கார்ந்தார். அப்ப உட்கார்ந்தாருனால என்ன அர்த்தம், போதிக்க போறார். இப்ப நம்ம எப்படி இங்க பிரசங்க ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, இங்க வந்து நின்னாங்கன்னா என்ன பண்ண போறாங்க, பிரசங்கம் பண்ண போறாங்க. அது போலதான் இயேசுவும் அந்த பிரசங்க நாற்காலியில் உட்கார்றார். இப்ப இந்த உட்காரும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, அவர் என்ன பேச போறார் அப்படின்றதே ஆழ்ந்து பார்க்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட். இப்போ இயேசு அந்த 61ஆம் அதிகாரத்தை எடுக்கிறார். எந்த அதிகாரத்தை? ஏசாயா 61ஆம் அதிகாரம். இது வந்து நம்ம திருப்பி ஏசாயா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 3 ஏசாயா. இதுல 3வது ஏசாயா எழுதின புத்தகம் இது. ரைட்டுங்களா? முதல் ஏசாயா, 2ஆம் ஏசாயா, 3ஆம் ஏசாயா. அப்ப 3ஆம் ஏசாயாவில் நிறைவில் எழுதப்படுகிற பகுதி அப்படின்னா இது வந்து பாபிலோனிலிருந்து திரும்பப்படும் பொழுது எழுதப்படுகிற பகுதியாக இருக்கிறது. அப்ப இது வந்து வருங்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதும், மெசியா எனப்படுகின்ற அந்த மீட்பர், அந்த இரட்சகர் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்பதை இறைவாக்காக உரைக்கப்பட்ட ஒரு பகுதி. கர்த்தரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாசிங்க 61ஆம் அதிகாரம். அவர் கண்டு. ரைட்டுங்களா? இப்போ இதே வசனத்தை தான் இயேசு என்ன பண்றாரு, வாசித்து அந்த ஜெப ஆலயத்தில் உட்காருகிறார். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுல இருந்து இவர் பிரசங்கம் பண்ண போறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் அதுல இருந்து பிரசங்கமே பண்ணல. அவர் மாற்றா என்ன பண்றாருன்னா 22ஆம் வசனத்துல வாசிங்க. இல்ல 21 வாசிங்கம்மா. அப்பொழுது அவர் அவரோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்று நிறைவேறுகிறது அப்படின்றார். அப்ப அவர் ஒண்ணுமே பிரசங்கம் பண்ணல. என்ன சொல்றாருன்னா, இந்த வேத வாக்கியங்கள் நீங்கள் பல வருடமாக எதிர்பார்த்திருந்த அந்த மெசியா என்கின்ற இரட்சகருடைய ஆளுகை இந்த நாளில் நிறைவேறுகிறது. அப்படின்னா என்னன்றார்னா, அவர் தன்னை தானே மெசியாவாக அறிவிக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எனக்கு ஏன் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த அறிக்கையாக இயேசு சொல்றார். ரைட்டுங்களா? இப்ப அந்த அறிக்கையை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆவியானவர் என் மீது இருக்கிறார், பிதா, குமாரன், தூய ஆவி. ரைட்டுங்களா? இப்ப தூய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். வாசிங்க அடுத்தது. இல்ல இது கர்த்தரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். ரைட். முதல் குறிப்பு இந்த இயேசுவின் இறையாட்சி இல்லைன்னா மெசியாவின் இறையாட்சியில் என்ன நடக்கும் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படும் அப்படின்றது. ரைட். இது வந்து நாம் தரித்திரர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் திருவிவிலியத்தில் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும், அறிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம இயேசுவின் இறையாட்சி என்பது நேரடியான யாருக்கான இறையாட்சி என்றால் ஏழைகளுக்கானது. ரைட்டுங்களா? அப்ப இந்த மெசியாவின் வருகை அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கோ பணக்காரருக்கோ அல்ல, நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு என்பதை இயேசு முதல் கட்டமாக அறிவிக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், அடுத்தது இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும். அப்படி என்றால் யாரெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த பணத்தினாலும் அதிகாரத்தினாலும் செருக்கினாலும் இந்த ஆளுமைகளாலும் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய இருதயத்தை இந்த மெசியா காயம் கட்ட போறார் என்பது 2வது குறிப்பு. 3வது வாசிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு
விடுதலை. இது உலக பிரகாரமான விடுதலையும் ஆவிக்குரிய விடுதலையும் அவர் கட்டளையிடுகிறதாக. யாரெல்லாம் அடிமையில, சிறைச்சாலையில, ஜெயில இருக்கிறாங்களோ, இல்ல நிறைய பேர் உலகத்தின் காரியங்களுக்காகவும் இல்ல உலகத்தின் ஆசைகளுக்காகவும் சிறைப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை மெசியா மீட்டெடுக்க போகிறார். அவங்களெல்லாம் அந்த சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார் என்கின்ற செய்தியும் ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. அதாவது பார்வையற்றவர்களுக்கு பார்வையும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தரின் அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ரைட், இதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த நாசரேத்து ஊரின் அடிப்படையாக இருக்கிறது. இதுல இந்த 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷன். அப்போ இயேசுவின் திருப்பணி என்பது ஒரு இரக்கத்தின் திருப்பணியாக, ஏழை எளியவர்களுக்கு மீதான கரிசனை இருக்கிற திருப்பணியாக நாம் பார்க்கிறோம். அதனால இந்த நாளுடைய முதல் குறிப்பாக இயேசுவின் திருப்பணியில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் இரக்கத்தின் அதாவது ஏழைகளுக்கு மீதான கரிசனையின் வழித்தடங்களை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இயேசு தம் ஊழியத்தை முதலாக யாருக்கு கொண்டு வருகிறார் என்றால் ஏழைகளுக்கு தான். இயேசு செய்த முதல் அற்புதம் என்னது? கானாவூர் கல்யாணம். ரைட்டா? கானாவூர் கல்யாணத்துல என்ன அற்புதம் நடந்தது? தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். ரைட். இப்போ இதுல மிகப்பெரிய ஒரு உண்மையை இயேசு மறைத்து சொல்லுகிறார். என் நேரம் இன்னும் வரல. இது நம்ம அன்னைக்கு மரியாதை பத்தி பேசும்போது கொஞ்சம் பேசணும். இதை நான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழ்ந்தே நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என் நேரம் இன்னும் வரல அப்படின்னா நான் சற்று நேரம் கழித்து இந்த அற்புதத்தை செய்ய போறேன்றார். இப்போ நம்ம அன்னைக்கே பேசணும். என்ன பேசணும்னா, ஒரு பந்தியில் முன்னாடி சாப்பிடக்கூடியவங்க யாரு? முதல்ல சிறப்பு அழைப்பாளர், முக்கியஸ்தர்கள். இப்ப கிறிஸ்துவ கல்யாணம்னா ஆயரு, ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஆட்கள், பொறுப்பாளர்கள் அப்படி சாப்பிடுவாங்க. ரைட்டுங்களா? இதே ஒரு மற்ற சமயத்தோடைய இதுலன்னா அரசியல்வாதிங்க, கட்சி தலைவர்கள், இந்த மாதிரி முக்கியஸ்தவர்கள் சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே வரும்பொழுது கடைசி பந்தியில நம்ம ஊர்ல யார் சாப்பிடுவா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த இலை எடுக்கிறவங்க, பெருகிறவங்க, கல்யாணத்துக்காக வேலை செஞ்சவங்க, மிச்சம் மீதி இருக்கிறவங்க அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ அந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க. முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, நீங்க இவ்வளவு நேரம் முதல் ரசத்தை, நல்ல ரசத்தை வச்சுட்டு கடைசியில இதை கொடுக்குறீங்களே அப்படின்றதுல அர்த்தம் என்னன்னா, முக்கியமானவங்க தானே முதல்ல வருவாங்க, அவங்களுக்கு தானே நல்லது கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்காத, ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த மக்களுக்கு எதுக்கு நீங்க எது எடுத்து வச்சிருக்கிறீங்க இவ்வளவு சுவையானத அப்படின்றதுதான் இவங்க கேள்வி. அப்போ இந்த அற்புதம் யாருக்கு தெரியும்? கல்யாணம் நடத்தினவன், கோடி கோடியா பணம் போட்டு செலவு பண்ணவனுக்கு அந்த அற்புதம் தெரியாது. அடுத்தது மணமகனுக்கும் மணமகளுக்கும் தெரியாது. அங்க முதல்ல சாப்பிட்டு போன முக்கியஸ்தருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அந்த ஜாடியில இருக்கிற தண்ணியை ஒப்புனவனுக்கும் அதை எத்தனை போய் ஊத்துனவனுக்கும் பந்தியில பரிமாறினவனுக்கு தான் தெரியும். அப்ப இவனுங்க தான் யாரு? வேலைக்காரனுங்க, ஏழைங்க, அவங்க கூலிக்கு வேலை செய்யறவங்க. அப்ப இயேசுடைய முதல் அற்புதம் அங்க இருக்கிற பணக்காரன் யாருக்கும் தெரியல, அங்க இருக்கிற கல்யாணத்தை நடத்துறவனுக்கு தெரியல, அங்க முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் தெரியல. அங்க சாதாரண வேலை செய்யறவன், தண்ணி எத்தனை போய் ஊத்துறவன், பந்திய விசாரணை பண்றவன், இலையை எடுத்து போடுறவன், இவனுக்கு தான் தெரிஞ்சுக்குது. பாத்துங்களேன். அப்போ இயேசுடைய ஊழியம் யாருக்கானது? இயேசுவின் அற்புதம் யாருக்கானது என்றால், யாரை இழிவா பாக்குறாங்களோ, யாரை கேவலமா பாக்குறாங்களோ, யாரை தாழ்த்தி உட்கார வைத்திருக்கிறார்களோ, யாரை புறந்தள்ளி வச்சிருக்கிறார்களோ, இந்த ஜாடி தூக்கின்னு போறவன் யாரு தெரியுங்களா? இந்த வராங்க பாருங்க முக்கியஸ்தவங்க, அவங்க காலில் தண்ணியை ஊத்தி அந்த காலை தொடச்சி எடுக்கிறவங்க தான் அவங்க. ஏன்னா இது யாருக்கிட்ட நம்ம கத்துக்கிறோம்னா, ஏசுகிட்ட இருந்து கத்துக்கிறோம். ஏசு என்ன பண்றாரு? ராபோஜனத்துக்கு உட்கார்றாரு, சாப்பிடலான்னு உட்கார்றாரு. ஆனா அங்க என்ன இல்ல, கால் கழுவுறதுக்கு பணிவிடைக்காரன் இல்ல. இப்ப ஏசு என்ன பண்றாரு? தன் ஆடையை கழட்டிட்டு அவரு என்ன பண்றாரு? அந்த துண்டு எடுத்து கட்டி. அப்போ இங்க இருந்து நீங்க கத்துக்கிற காரியம் என்னன்னா, பணிவிடைக்காரனுக்கு என்ன கிடையாது? ஆடை கூட கிடையாது, ட்ரெஸ் கூட கிடையாது. அதனால என்ன பண்றாரு? அவரு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு துணி எடுத்து அவங்க கால்கள்ல தண்ணி ஊத்தி அவர் தொடச்சி எடுக்கிறாரு. இப்ப இந்த ஜாடி எடுத்துட்டு போறவங்களுடைய வேலையே என்னது? அதுதான்.
ஆனா இயேசுடைய ஊழியம் அவங்களுக்கு தான் தெரியுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னது, ஊழியம் கொல்லும்படி இல்ல, ஊழியம் செய்யும்படி. உங்களில் முதன்மையா இருக்கிற விரும்புகிறவன் உங்களில் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் அப்படின்றார். அப்ப இயேசுவின் திருப்பணி, இயேசுவின் அந்த விடுதலையின் திருப்பணி, இயேசுடைய மெசியாவின் ஆட்சி என்பது இப்படிப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட வாழ்விழந்த ஏழை எளிய மக்களுக்கானது என்பதை எது நமக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கிறது? கானா ஊர் கல்யாணம் கற்றுக் கொடுக்குது. நம்ம கானா ஊர் கல்யாணத்துல டைவர்ட் ஆயிடுறோம். என்னன்னா, இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார், தண்ணீரை எப்ப அது பெருசே இல்லை, அது யாருனாலும் பண்ணலாம், ரைட்டுங்களா? அது ஏன்னா எலியா பண்ணியிருக்கிறாரு, எலியா சாப்பாடுல இது எலிசா சாப்பாடுல இருக்கிற விஷத்தையே எடுத்துக்கிறாரு. எல்லா ஊழியக்காரங்க அந்த அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த செய்தி முக்கியம். என்ன செய்தி? இயேசுவின் இயேசுவின் முதல் அற்புதம் ஏழை எளிய மக்களுக்கு. இவ்வளவு நாள் நல்ல சோறு தண்ணி தின்னாத மக்கள் இன்னைக்கு பரலோகத்துல குடிக்கிற அந்த நல்ல திராட்சை ரசத்தை என்ன பண்ணிட்டோம்? குடிக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு திராட்சை ரசத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? இயேசு சாமி இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவருடைய முதல் அறிக்கை யாருக்கு என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு நற்செய்தி, ஏழைகளுக்கு நற்செய்தி. அப்போ இயேசுவின் வழித்தடம் என்பது இரக்கத்தையும் கருணையும் இந்த கரிசனையும் கொண்ட, ஏழைகள் மீது நாட்டம் கொண்ட ஒரு திருப்பணியாக, ஒரு வழித்தடமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். ரைட், அதே 18ஆம் வசனத்துல நீங்க தொடர்ந்து வாசிங்க. குணமாக்கவும் விடுதலையும் குருடருக்கு பார்வையும். அப்போது இயேசுவின் வழித்தடம், இயேசுவின் மீட்பின் வழித்தடத்தில் இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், நோய் உற்றவர்கள், பலவீனப்பட்டவர்களை மீட்டெடுக்கின்ற வழித்தடமாக, அவர்களுக்கு சுகம் அளிக்கின்ற வழித்தடமாக நாம் பார்க்கின்றோம். ரைட், அப்போ ஏன் இயேசு பார்வையற்றவர்களுக்கு பார்வை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை அப்படின்னா, இந்த யூத சமுதாயம் இப்படிப்பட்ட மக்களை துரத்தி விட்டுச்சு. ஒருத்தர் நம்ம கிட்ட பலவீனத்தோடு இருக்கிறான், ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா, கடவுள் நம்ம ஏன் அவங்க கூட வச்சிருக்கிறாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், நமக்கு அவங்களுக்கு பலமா இருக்கணும் அப்படின்றது. ஆனால் யூத பாரம்பரியத்தின்படி ஒருவன் பாவம் செய்வதனால் அவனுக்கு என்ன வருது? நோய் வருது. ஒருவன் பாவம் செய்வதனால் அவன் பிறப்பிலே என்ன பண்ணப்படுகிறான்? கண்ணு தெரியாதவனா, வாய் பேச முடியாத சப்பானியா. அதனால்தான் அப்படி ஒன்று யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பெற்றோர் செய்த பாவமாக யோசிக்கிறாங்க. அதனாலதான் கேட்கிறாங்க, சாமி இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இன்பிட்வீன்ல வந்தா அவன் செய்த பாவம், பிறவில இருந்து வந்தா பெற்றோர் செய்த பாவம் அப்படின்றாரு. அப்ப இயேசு சொல்ற, அவன் செய்த பாவம் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லி தங்கள் ஐக்கியத்திலிருந்து அவங்கள வெளியே தள்ளிடுவாங்க. ஊனமுற்றவங்களை அவங்க கூட என்ன பண்றது கிடையாது, இவங்க வச்சுக்கிறது கிடையாது. ஊனமுற்றவங்க எங்க இருப்பாங்க? வெளியே தான் இருப்பாங்க. எருசலேம் தேவாலயத்துல வெளியே தான் இருக்கிறாங்க. கலிலே அவங்க இன்னொன்னு சொல்ல போனா, ஒரு காலகட்டத்துல நீங்க அந்த இது உபாகமம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டணத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன? அடைக்கலான் பட்டணம். அதோடைய நோக்கம் என்னவென்றால், போர்ல அடிப்பட்டவங்க, அகதிகளாக நாடு பிழைத்து, அதாவது உயிருக்கு போராடி வந்தவங்க, இவங்க தங்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் பிற்காலத்தில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட இடங்களை இவங்களை துரத்தி விட்டாங்க. யாரை துரத்தி விட்டாங்க? இவங்களுக்குள்ள இருக்கிற ஊனமுற்றவர்களை துரத்தி விடுகிறார்கள். அவர்களை எல்லாரும் எல்லைகளில் வைக்கிறதாக பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா கோயில்ல இருக்கிற அந்த முற்றங்களிலும் அந்த குலத்தை சுற்றிலும் உட்கார்ந்து யாசகம் கேட்பதாகவும் பிச்சை எடுப்பதாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா, இந்த குஷ்டரோகிங்க ஊருக்குள்ள வரும்போது தாங்களை மூடிக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போது என்ன சொல்லிட்டே வரணும்? தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்வை இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப இயேசுவின் ஊழியத்தின் நோக்கம் என்னவென்றால், இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு யார் பர்ஃபெக்டா இருக்கிறான்? யாருமே பர்ஃபெக்ட் இல்ல. எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு நோய் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, அவங்களுக்கு யாரு தேவை? இயேசு தேவை. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு என்ன பண்ணுகிறாராம்? சுகம் அளிக்கிற ஊழியத்தை செய்கிறார். அப்போ வழித்தடங்களில் இரண்டாவது குறிப்பு நாம் என்ன பார்க்கிறோம்னா, நோய்களில் இருந்து விடுவிக்கிறவர் வழித்தடமாக,
இயேசு இப்படிப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறவராக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ரைட், 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் ரைட். அப்ப அவருடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்றால் விடுதலையின் ஆண்டை பிரஸ்தாபப்படுத்தணும். அப்ப இயேசு இந்த பூமியின் வந்ததின் நோக்கம், தன்னுடைய 30வது வயதில் திருப்பணியை தொடங்கினது நோக்கம் என்னவென்றால், இனி நீங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, நீங்கள் சுயாதீனராக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னா இவங்கெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் கிடையாதுன்னு ஒடுக்கி வைத்திருக்கிற காலகட்டத்திலே எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு விடுதலையை இயேசு முழக்கமிடுகிறதாக இந்த 10ஆம் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ரைட், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இயேசு உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாரு? இது இந்த நாளில் நிறைவேறுகிறது, என் ஊழியத்தை நான் இதை வைத்து ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. ரைட், அதுவரையிலே எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க, இயேசுடைய நற்சாட்சியை கேட்கிறாங்க, ஆமா கரெக்ட்ன்றாங்க, இயேசுவால இது நடக்கும்னு நம்புறாங்க. எதுவரையில? 21ஆம் வசனம் வரையில தான் அவர் என்ன பண்றாங்க? நம்புறாங்க. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். வைத்தியனே, உன்னதானே குணமாக்கிக்கொள். தீர்க்கதரிசி ஒருவனும் ரைட், 21ஆம் வசனம் வரையிலே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவங்க 23ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னவென்றால் அவர்களை இவர் குற்றப்படுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். நான் கப்பர்நகூமில நிறைய அற்புதங்களை அதிசயங்களையும் நான் செய்கிறேன், ஆனா என்னால எங்க செய்ய முடியாது என்றால் நாசரேத்தில் செய்ய முடியாது. ஏன் என்னால் நாசரேத்தில் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியாது என்றால், தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் அவன் அங்கீகரிக்கப்பட மாட்டான்னு சொல்றாரு. இது நம்ம எங்க பார்க்கிறோம்னா யோவான்ல பார்க்கிறோம். யோவான்ல சொல்ற தன் சொந்த ஜனங்களுக்கு வந்தால் தன் சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற செய்தி இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. காரணம் என்னவென்றால் இயேசுவின் உபதேசம் இவருடைய எண்ணங்களுக்கு மாறுபட்டு இருக்கிறது. அடுத்து இங்க வாசிங்களேன், 25ல வாசிங்களேன். எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு இங்க 2 பேர் பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒன்னு சாரிபாத் விதவை, இன்னொன்னு நாமான் குஷ்டரோகி. இவங்க 2 பேருமே யாரு? ஏழை, ரைட். அது படைத்தலைவர், ரைட். அப்புறம் ஐயா நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, ரைட். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழைகள், ரைட். இதை தாண்டி ஒண்ணு இருக்கு, இவங்க 2 பேருமே யூதர் அல்லாதவர்கள். பாயிண்ட் என்னன்னா இவங்க 2 பேரும் யாரு கிடையாது. அவர் அதை தான் இன்டைரக்டா அடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? உங்க ஊர்ல நிறைய குஷ்டரோகி இருக்கிறாங்க, கடவுள் உங்க ஊர்ல இருக்கிற குஷ்டரோகியை சுகப்படுத்துவதற்கு யாருக்கிட்ட அனுப்பல? எலிசா கிட்ட அனுப்பல, ரைட்டா? நாமான் எலிசா கிட்ட தான் போறாரு, ரைட். எலிசா கிட்ட அனுப்பல. இவ்வளவு குஷ்டரோகி இருந்தா கடவுள் யாரை சுகப்படுத்தல? உங்க ஊர்ல இருக்கிற குஷ்டரோகிய சுகப்படுத்தல. ஆனா நாமானை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். உங்க ஊர்ல அவ்வளவு விதவைகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு எலியாவை அனுப்பல. ஆனா புற இனத்தாராக வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சாரிபாத் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விதவை வீட்டுக்கு கடவுள் அனுப்புறார். அப்ப இன்டைரக்டா இயேசு என்ன சொல்றாரு? நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகவும், நீங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகளாகவும், நீங்கள் தான் கடவுளுடைய பிரதிநிதியாக என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே, உங்களை கர்த்தர் புறம் தள்ளிட்டாரு.
யாரை தெரிந்து கொண்டார் என்றால் ஒரு புறஜாதியை தெரிந்து கொண்டார். இதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். அதுவரையில இயேசுவை விசுவாசித்தவங்க, இயேசுடைய வார்த்தைகளை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைந்த ஜனங்க இந்த வார்த்தை கேட்ட உடனே அடுத்த வசனத்தை வாசிங்களேன். கோபம் ஊன்றாங்க. காரணம் என்னவென்றால் அதுவரையிலே இவர்கள் நம்பிக்கை என்னவென்றால் யூதர்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுக்கு ஏற்றவங்க, கடவுள் எங்களை தாங்க தெரிந்து கொண்டாங்க. நீங்க யோவான்ல கூட பாத்தீங்கன்னா அந்த வசனம் வரும், யூதரிலிருந்து தான் மீட்பு வரும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க. யூதர்கள் தான் கடவுளின் பிள்ளைகள், மற்றவங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை என்பது இவளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் என்ன சொல்றாரு, யூதர்களை கடவுள் புறந்தள்ளிட்டு கடவுள் யாரை தெரிந்து கொள்கிறாரு, புறஜாதிகளை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க நம்பிக்கை என்னன்னா, மெசியா யாருக்காக வருவாரு? அப்ப இந்த ஆள் மெசியா கிடையாது, இவன் மெசியா இல்லை, இவன் போலி மெசியா அப்படின்றத இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அப்படின்றத ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு உடனடியாக இவன் தேவதூஷணம் சொல்றான், இவன் கடவுளுக்கு எதிரானவன் சொல்லி இவரை கொலை செய்யணும்னு அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த ரைட், இவ்வளவு நாள் நம்ம நம்பிட்டு இருந்தது என்னன்னா, இயேசுவை முதலா கொலை செய்யணும்னு வகை தேடினது பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் தான் நினைச்சோம். ஆனா அவங்க எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவரை போட்டு தள்ளணும்னு வேலையை பார்த்தது அவன் சொந்த ஊருக்காரனுக்கு தான், சாதாரண மக்கள். ரைட்டா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இயேசுவை சிலுவையில் அறிஞ்சதுல மிகப்பெரிய பங்கு அந்த அதிகாரிகளுக்காக அந்த ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா முதல்ல இயேசுவை கொல்லணும்னு நினைச்சது யாரு? இயேசுவோடு வளர்ந்தவங்க, இயேசுவோடு வாழ்ந்தவங்க, இயேசுடைய ஜனத்தார். அதனாலதான் இயேசு சொல்றாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. அவர் ஊருக்காரனே, அவன் நாசரேத்துல வளர்ந்தவர்களே அவர் என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க, கொலை செய்யணும். ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் உங்களை மட்டுமல்ல புறஜாதிகளையும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் உங்களுக்கான கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கான கடவுள் என்கின்ற அந்த உண்மையை சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இயேசுவின் திருப்பணி ரொம்ப குரூசியலான ஒரு திருப்பணியாக இருக்கிறது. அவங்களுக்கு இருந்த அந்த நான் யூதன் அப்படின்ற அந்த சிந்தனையை உடைத்து, யூதன் அல்ல, யூதனை தாண்டியும் கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார், யூதனை தானும் கடவுள் மீட்பளிக்கிறார், யூதனை தானும் கடவுள் ரட்சிக்கிறார் என்கின்ற செய்தியை இயேசு இங்கே பதிவு செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த நாசரேத்தூர் அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன்.